எல்லோருக்கும் வணக்கம். வானாகி மண்ணாகி வடியாகி ஒடியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனதென்றவரவரை கூத்தாட்டும் வானாகி நின்றாரை என் சொல்லி வாழ்த்துவேனே. அன்புக்குரியவர்களே, உங்களை அனைவரையும் இந்த பதிவின் மூலமாக இலங்கை மாநகரத்திற்கு அழைத்து செல்லப் போகின்றேன். எந்தவித விமான பயணம் இல்லாமல் அந்த இமிக்ரேஷனில் போய் நீங்கள் வீசா வாங்காமல் இலவச பயணம் இந்த ஐரிஷேஷன் மூலமாக நீங்கள் பண்ண போகிறீங்க. ஆமாம், அங்கே போய் நான் உலகலாம் அப்படின்னு சொன்னால், உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்வழி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம்னு முடிக்கிறாங்க. நான் ராமாயணம் பேசுகிறேன்னு சொல்லி உலகம் அப்படின்னு சொன்னால், உலகம் யாவையும் தாமல ஆக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கே சரண் நாங்களேன்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு தேசத்தை என் வாழ்க்கையில் எத்தனையோ நாடுகளுக்கு பயணப்படுகின்றேன். தேசாந்திரியாக, ஆன்மீக சொற்பொழிவிற்காக, பட்டிமண்டபங்களுக்காக, தனிப்பேச்சுக்காக, தன்னம்பிக்கை நிகழ்வுக்காக. ஆனால் இலங்கையைப் போல ஒரு தேசத்தை இனி நான் பார்ப்பேனா என்பது ஐயம் என் அன்புக்குரியவர்களே. அப்படியே இலங்கைக்குள்ளே நீங்கள் பயணப்படுங்க. அப்போ தான் அங்கே தமிழர்கள் நம்முடைய கலாச்சாரத்தோடு பண்பாட்டோடு எவ்வளவு உயர்ந்து வாழ்கிறார்கள் என்பது தெரியும். எனக்கும் இலங்கைக்குமான தொடர்பை ஒரு நிமிஷத்தில் உங்களுக்கு சொல்கிறேன். கொழும்பு உங்களுக்கு தெரியும், அங்கே சி ஸ்ட்ரீட்டுன்னு இருக்குது, SEA சி ஸ்ட்ரீட் 115 ரவி ஜுவல்லர்ஸ். மிக பிரம்மாண்டமான நகைக்கடை. கிட்டத்தட்ட ஒரு 500க்கு குறையாத பணியாளர்கள் பணியாற்றக்கூடிய மனிதநேயம் படைத்த அந்த ரவி ஜுவல்லர்ஸினுடைய என் நெஞ்சத்து நிழலாக வானவில்லை வளைத்து நட்புக்காக வளைகாப்பே நடத்தக்கூடிய ஆற்றலை பெற்ற ஒரு அன்பு சகோதரர், பண்பானவர், பாசமானவர், நேசமானவர், தலைகணமே இல்லாதவர், பணம் இருந்தாலும் பந்தா இல்லாதவர், இவ்வளவு வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர் என்னுடைய இனிய சகோதரர் திரு ரவி ஜுவல்லர்ஸ் உரிமையாளர் மகேஸ்வரன் சார் அவர்கள். சார், நல்ல குடும்பம் பல்கலைக்கழகங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அவர் சார். அவங்களா இருக்கட்டும், அவங்க துணைவியாராக இருக்கட்டும், அவங்க குழந்தையாக இருக்கட்டும், எங்கள் ராமஜெய மாமாவாக இருக்கட்டும், இல்லை அவங்க துணைவியாராக இருக்கட்டும், இல்லை ரவி ஜுவல்லர்ஸ் ஓனருடைய அத்தனை சகோதரிகளாக இருக்கட்டும், அவங்களுடைய பிள்ளைங்களாக இருக்கட்டும், அங்கே பணியாற்றக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், என் மீது காட்டக்கூடிய அன்பு ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேற்பட்டது. அதை இந்த புத்தாண்டில் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அண்மையில் கொரோனாக்கு அப்புறம் நான் கொஞ்சம் இடைவெளி விட்டு இலங்கைக்கு தற்சமயம் கந்தசஷ்டி விழாவுக்காக போயிருந்தேன். ஒரு 5 நாட்கள் அங்கே பேச்சு. அங்கே அதை திட்டமிட்டு ஒருங்கிணைத்தவர் என் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய மனித பண்பாளர் திரு ஸ்ரீகாந்த் அவர்கள். அவருக்கு தோளோடு தோள் நின்றவர் மரியாதைக்குரிய திரு செந்தில் அவர்கள். ரமேஷ் சார் வந்து ஜப்பானில் இருக்கார். செந்தில், ரமேஷ், ஸ்ரீகாந்த் இவங்க தான் ஒருங்கிணைச்சு கம்பளையிலையும் நாவல் நகர்லேயும் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்துக்கு பேச அழைச்சிட்டு போனாங்க. சில சமயம் நான் விருந்துங்களுக்கு போன போது அங்கே அற்புதமாக நான் ரொம்ப நேசித்த ஒரு சகோதரர், ஒரு ஜுவல்லரியினுடைய பிரகாஷ் சார். இவங்களெல்லாம் பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம். இலங்கை மக்கள்கிட்ட முதல்ல என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, சார் அந்த ஊர் சுத்தம் பரம சுத்தமாக இருக்குது சார். நீங்கள் இப்போ புகைப்படத்தில் பார்க்குறீங்களே, நான் பேசின கோவிலினுடைய காட்சிகள், அங்கே உட்காந்து மக்கள் கேட்டது. காலையில் கம்பளையில் பேசுவேன், மாலையில் காலையில் நாவல் நகரில் பேசுவேன், மாலையில் கம்பளையில் பேசுவேன். ஒரு நாள் மாலையில் நாவல் நகரில் பேசினேன், காலையில் கம்பளையில் பேசினேன். இப்படி மாற்றி மாற்றி திட்டமிட்டு 5 நாட்கள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தலைப்பில் பேசினேன். இதற்கு முந்தைய கந்த சஷ்டிக்கு நம்ம கம்பபாரதி ஜெயராஜ் ஐயாவை வச்சு பண்ணியிருக்காங்க. உலகத்தில் தமிழ் கேட்கணும்னா இலங்கையில் தான் கேட்கணும். இலங்கை தமிழர்கள் முன்பு தான் ஒரு தமிழ் படித்தவங்க பேசணுங்க. அப்படி அன்பானவங்க. மற்ற இடங்களில் காட்டுறதும் அன்பு தான். ஆனால் இங்கே குடும்பத்தில் ஒருத்தராக பாவிக்கிறாங்க. அவங்களுடைய விருந்தோம்பல், நம்மை உபசரிப்பது, அதெல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம். நான் 1000 நன்றியை ஸ்ரீகாந்துக்கும், செந்திலுக்கும், ரமேஷுக்கும், பிரகாஷ் சாருக்கும் சொல்லலாம். ஆனால் முதல்ல என்னை அழைச்சிட்டு போய் வித்தா இருந்தவர் எங்கள் ஐயா ரவி ஜுவல்லர்ஸ் மகேஷ் சார். சரி, இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே பயணப்படுவோமே. நம்ம ஊரில் கோவிலை சுற்றி முதல்ல என்ன பார்ப்போம்னா, ஒரே யூரின் ஸ்மெல்லாக இருக்கும். இதை சொல்கிறதுக்கு நான் வருத்தப்படுறேன், வெட்கப்படுறேன், வேதனைப்படுறேன். இங்கே இந்து சமய அறநிலையத்துறைக்கும் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். முதல்ல கோவிலை சுத்தமாக பராமரிப்பதற்கான வழிமுறைகளை நீங்கள் ஆயத்தப்படுத்துங்கள். அங்கே டாய்லெட் போனோம்னா செப்பல் வச்சுருக்காங்க, சுத்தமாக அதை பராமரிக்கிறாங்க. இன்னொன்று சொல்கிறேன் சார்,
நான் இருந்த ஒரு வாரமும் குறைந்தது ஒரு நாளைக்கு அந்த உபன்யாசம் நிகழ்ச்சி ஆன்மீகம் கேட்பதற்கு பல நூற்றுக்கணக்கான பெண்கள் ஒரு 700-800 பேர் உட்காந்து பூஜை முடிச்சுட்டு கேட்பாங்க சார். அது மாலையில் அவங்க அந்த விரதம் நிறைவு செய்யும்போது, கந்தசஷ்டி விரதம்னா அப்பா இலங்கை மக்களை மாதிரி இருக்க முடியாது. நான் திருச்செந்தூரில் பார்த்துருக்கேன், அதை தூக்கி சாப்பிட்டுட்டாங்க இலங்கை மக்கள். ஒரு சொட்டு கூட அந்த பால் பிரசாதம் தரையில் சிந்தலை. ஒரு வாழைப்பழ தோல் நான் பார்க்கல. ஒரு திருநீர் குங்குமம் கண்ட இடத்துல கோவிலில் இல்லை. சுத்தம் 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 பரம சுத்தம். 1000 முறை கைகூப்பி அந்த பிள்ளைகளை வணங்குகிறேன், அந்த பெரியவங்களை வணங்குறேன், தாய்மார்களை வணங்குறேன், கோவில் நிர்வாகிகளை வணங்குறேன். அதே மாதிரி நிகழ்ச்சி தொடக்கம்னா கச்சக்கச்சன்லாம் பேசுகிறதில்ல. இத்தனை மணிக்கு தொடங்கி அத்தனை மணிக்கு முடிச்சிடுறாங்க. இவர் இன்று இந்த தலைப்பில் பேசுவார். அதற்காகவே நான் 1000 நன்றி ஸ்ரீகாந்த் சாருக்கு சொல்லலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சிவாச்சாரியார்கள், பட்டாச்சாரியார்கள் இங்கே உள்ளவங்க தெரிஞ்சுக்கணும், ஒழுக்கம் சுத்தம். அந்த மடப்பள்ளியிலேருந்து கொண்டு வரக்கூடிய பிரசாதம், இந்த சிவாச்சாரியார் பட்டாச்சாரியார்களுடைய அந்த உடல் தூய்மை, உள்ள தூய்மை பாதி உடல் தூய்மை, அங்கே உள்ள நாதஸ்வர கலைஞர்கள், அங்கே உள்ள சிப்பந்திகள் எல்லாமே தூய்மையாக. ஒரு கோவிலுக்குள்ளே போனால் ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே போன மாதிரி இருக்குது. நான் மீண்டும் சொல்கிறேன், அது பிரமிப்பக்கூடிய இடத்துக்காக சொல்லலை, மனசில் ஒரு பெரிய மலர்ச்சி வரணும், அத்தனையும் வருது. அவ்வளோ தூய்மையாக வச்சுருக்காங்க. இன்னொன்று சார், இங்கே சுவாமிக்கு போத்துற துணியை கூட நம்ம சுற்றி அங்கங்கே வச்சிடுறோம். கொசு ஈ அப்படியே நீங்கள் கசகசன்னு இருக்கும் அந்த எண்ணெய் எல்லாம் படிஞ்சு. ஆனால் அங்கே என்ன பண்ணுறாங்க, வார நாட்களில் கூப்பிட்டு கோவிலுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு 10 பிரித்து கொடுத்து, அவங்க அடுத்த வாரம் வீட்டில் வந்து அதை முறையாக விரதம் இருந்து அவங்க சலவை தொழிலாளியாக மாறி தன்னுடைய மனவெழுக்க சாயம் உண்டுன்னு பாரதி வரியில் அந்த துணியை தோய்ச்சி அயன் பண்ணி மடித்து கொண்டு வந்து தராங்க. அதை பத்திரப்படுத்தி பாதுகாக்கிறாங்க. என்ன சேவை, என்ன சேவை, என்ன சேவை. அது நான் ஜிந்துப்பட்டி முருகன் கோவிலுக்கு போயிருக்கேன், கம்பளை போயிருக்கேன், நாவல் நகர் போயிருக்கேன், இன்னும் அட்டன் போயிருக்கேன், கொட்டக்கலை போயிருக்கேன், 1000 இடங்களுக்கு இலங்கைக்கு பயணப்பட்டிருக்கேன். அங்கேருந்து கூட எங்களுடைய அருமை அண்ணன் சீமான் அண்ணன்ட்ட சொன்னேன், என்ன சார் தமிழர்கள் எப்படி இருக்காங்க, இவ்வளவு ஒழுக்கம், இவ்வளவு மனிதநேயம் அப்படின்னு சொன்னபோது வியந்து போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 20 முறை நான் இலங்கைக்கு போயிருப்பேன். 20 முறை. ஒவ்வொரு தடவையும் அங்கே சாலையில் அவங்க ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறது, தூய்மையை. இத்தனைக்கு நம்மளோட பொருளாதாரத்தில் கம்மியான நாடு. அவங்களுடைய ₹1 இங்கே 25 காசோ 26 காசோ தான். ஆனால் நேர்மை, அறம், அன்பு, தமிழை வாழ வைக்கிறார்கள். இன்றைக்கி மிடில் ஈஸ்டில் போனீங்கன்னா அந்த தமிழர்கள் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பேசுகிறவங்க, பாடுறவங்க, ஆடுறவங்கள கூட்டி போய் நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. இலங்கை தமிழர்களுக்கு நிகர் இலங்கை தமிழர்கள் தான். ஏன் இந்த பதிவில் அவங்கள சொல்கிறேன்னா, அவங்கள்ட்டேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது தமிழை தப்பில்லாமல் வாசிப்பது, ஆன்மீக தமிழை அறத்தோடு பரப்புவது, ரொம்ப திருக்கோயில்களை தூய்மையாக வைத்துக்கொள்வது, நேரத்தை சரியாக நிர்வகிப்பது. இவை எல்லாவற்றிற்கு மேல் வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்களை இளையான்குடி மாரநாயனார் உபசரித்ததை படித்திருக்கிறேன், இலங்கை மக்களிடம் பார்க்கிறேன். இலங்கை மக்களைப் போல நாமும் மாறி மலர வேண்டும் என்பது அன்பு வேண்டுகோள். வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.